गाइस எல்லாருக்கும் வணக்கம் சுதிஸ் லைஃப் சேனல் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது நம்ம வீட்டிலே எப்படி காரை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி வெளியே நம்ம காசு கொடுத்து பண்ணுற சில சர்வீசஸை வந்து எப்படி நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கார் மெயின்டெனன்ஸ் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோடு தான் வந்து இந்த கார் ஹை ப்ரெஷர் வாஷிங் எபிசோட். நம்மள நிறைய பேர் வெளியே கார் வாஷ் கொடுக்குற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ரெஷர் கன்னும் அந்த ஃபோம் வாஷ்க்காகவும் தான். அந்த சர்வீஸை எப்படி நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபே எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ண வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இந்த கார் வாஷ்க்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மெயினான விஷயம் ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர். நான் வந்து ஏஎம்எக்ஸோட D7 ப்ரெஷர் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து அது சம்மந்தப்பட்ட சில பொருட்கள், ப்ரெஷர் ஹோஸு, கன்னு, இது வந்து வாட்டர் ஹோஸ். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷரை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். நான் பார்க்கிங்கை வச்சு கழுவுறதுனால எனக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து நம்மளோட ஃபேவரட் ஃபோம் வாஷ் சொல்யூஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணேன். அதாவது வேவெக்ஸோட ஃபோம் கார் வாஷ். இதுவும் நல்லாயிருக்கு. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே பார்த்திங்கன்னா ஹாஃப் கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ். ஸோ கார் வாஷ் நீங்கள் எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாத் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோமிங்குமே நல்லா வரும். உங்களோட காரோட பெயிண்ட் சர்ஃபேஸுமே வந்து எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொருளை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கார் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், காரை வந்து பார்க்கிங் லாட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழே இறக்கி ரெடியாக வச்சுருக்கேன் கழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பொருள் நமக்கு தேவை, அதுதான் வந்து தண்ணி. நான் வந்து ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு கேன் வந்து 30 ரூபா 40 ரூபா வரும் ஏரியா பொறுத்து. பட் எனக்கு வந்து பக்கத்தில் தான் வந்து தண்ணி ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே நான் போய் ஃபில் பண்ணோம்னா ஒரு கேனுக்கு வந்து எனக்கு 10 ரூபா தான் ஆகும். நீங்கள் நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், ஹார்ட் வாட்டர். பட் வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் நல்லா வரும். அதுபோக காரோட பெயிண்ட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ வாங்க கார் வாஷிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபோம் வாஷ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாட்டரை வச்சு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த டஸ்ட்டை கூட எடுக்க போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து நான் ப்ரெஷர் வாஷர் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கா. ஸோ இப்போ வந்து சும்மா லைட்டாக அவள் எப்படி வாஷ் பண்ணுறான்னு பார்க்கலாம். பண்ணு அப்படியே நல்லா விட்டு விட்டு அடிக்காத, ஒழுங்காக ஃபோர்ஸாக. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட முக்கியமான ஃபேவரட் பார்ட், அதாவது ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். இதை நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோம் சொல்யூஷன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இந்த கன் கூட கனெக்ட் பண்ணி ஃபோம் வாஷை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃபோம் வாஷ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இது இப்போ வந்து ஃபுல்லாக ஃபோம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபோம் இருக்கும்போதே நம்ம வந்து ஃபுல்லாக கையாலே வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபோம் போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்ச் வச்சு ரப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ப்ளெயின் வாட்டரை வச்சு ஃபுல்லாக காரை வாஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ கைஸ் காரை வந்து ஃபைனலாக வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டாப்பில் இருந்து தான் பாட்டம்க்கு வரணும், கீழே இருந்து மேலே வாஷ் பண்ணாதீங்க. ஸோ டாப்பில் இருந்து பாட்டம்க்கு வர மாதிரி வாஷ் பண்ணுங்கள். ஸோ காரை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கார் வாஷ் பண்ணதுக்கப்புறம், காரை வீட்டில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பபுளாக மார்க் வருது, கழுவுன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் காரை வந்து எதை வச்சு வாஷ் பண்ணாலும் சரி, நீங்கள் காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கிடுங்க. கிளாத் எடுத்து ஃபுல்லாக காரை வந்து கை வச்சு அப்படியே வைப் பண்ணி எடுங்க. ஈரமாக இருக்கா, வைப் பண்ணி எடுங்க. நீங்கள் வைப் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வரதுலாம் வந்து வராது. இதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கார் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கங்கே இந்த சோப் வாட்டரோட சேர்ந்து பபுள்ஸாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பபுள்ஸ் ப்ராப்ளம் வந்து வராது. நீட்டாக கார் வந்து கழுவுன மாதிரி இருக்கும்.
ஹே guys, ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வாட்டர் வாஷ் முடிச்சதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக இன்டீரியர் க்ளீனிங் பண்ணியிருக்கேன். பட் அதையுமே இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ இன்டீரியர் க்ளீனிங்கை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த மெயின்டெனன்ஸ் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதிஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்தவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களை நம்ம இந்த வீடியோ போவது உங்கள் சுஷில். பாய்.